எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளிக்கு வீடியோ போட்டது, அதுக்கப்புறம் வீடியோ போடலை, இப்போ தான் வீடியோ போடுறேன். எங்கள் பேரன் ஊர்லேருந்து வந்துட்டார். இனிமேல் கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ இதில் போஸ்ட் பண்ணுவேன். என் பேரன் 10th பரீட்சை எழுதியிருக்காரு. நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகணுன்ட்டு நீங்கள் இறைவனை வேண்டிக்கோங்க. இன்றைக்கி வந்து சிக்கன் சமைக்க போகிறாங்க. அதுக்கு தான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்காங்க. 8 மிளகாய், இது வரமிளகா தான் காரம். இந்த பெப்பர் எடுத்து வச்சுருக்காங்க, பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்காங்க, பொடி ஜீரகம் வச்சுருக்காங்க. 1 கிலோ சிக்கன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இனிமேல் எங்கள் மக தான் சமைப்பாங்க. அவங்க செய்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஹாய், எங்கள் அம்மா சொன்னாங்கல்ல இன்றைக்கி நான் தான் சமைக்க போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சமைக்க போகிறது செஃப் தீனா செஞ்ச நல்லாம்பட்டி சிக்கனு. ஆனால் அதில் வந்து மிளகு, சோம்பு, ஜீரகம் ஆட் பண்ண மாட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஸ்பைஸியாக கேட்டதுனால இது நான் எக்ஸஸாக ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மிளகு ஃப்ளேவர், அது ஆக்சுவலாக உண்மையான ரெசிப்பியில் வந்து இந்த மிளகு இருக்காது. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா இந்த இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வைக்க போகிறேன். லாஸ்ட்டு தான் ஆட் பண்ணுவேன். அதை ஆட் பண்ணும் போதும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்ம ஊற்றுற நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் மட்டும்தான். வேறு எந்த விதமான பவுடரும் மசாலா எதுவுமே இதில் ஆட் பண்ண மாட்டேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு நான் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நல்ல ஃபைனாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டே சின்ன வெங்காயம் தான். நீங்கள் சின்ன வெங்காயம் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நாட்டுக்கோழியில் செஞ்சால் இதை விட செமையாக இருக்கும். ஆனால் நான் பிராய்லர் சிக்கனில் தான் செய்கிறேன். இதை பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நான் இப்போயே போட்டுறேன். அப்போ தான் வெங்காயமும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அப்போ அதுக்கு தேவையான காரம் வந்து வரமிளகா தான். அதையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி ஊற்றிக்கோங்க. இந்த ஒரு 5 மினிட்ஸ் கழித்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனோன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வதங்கணும். இது வதங்குற கேப்பில் நம்ம போய் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மசாலா மட்டும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து எப்படின்னு காட்டுறேன். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வெங்காயமும் ட்ரை சில்லியும் நல்லா அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. ஏன்னா சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். என் பொண்ணுக்கு பிடிக்கும்னு என் ஹஸ்பண்ட் வந்து லெக் பீஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. என் பொண்ணுக்கும் என் சின்ன பையனுக்கும். இந்த வீடியோ எடுக்கிறது வந்து என் பெரிய பையன்தான். ஆக்சுவலாக இது எங்கள் மம்மியோட சேனல் தான். எப்போயும் எங்கள் மம்மி தான் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. மோஸ்ட்லி நான்வெஜ் செய்யும் போது எங்கள் அம்மா என்ன தான் செய்ய சொல்லுவாங்க. அதனால தான் இன்றைக்கி நான் ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மாவோட சேனலில் வந்து
பன்னீர் பட்டர் மசாலா போட்டிருப்பேன். அதுக்கு வியூஸ் வந்து நல்லா வந்திருந்தது. தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கும் வியூஸ் நல்லா வரணும். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வெந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அப்போ அந்த தண்ணி எவ்வளோ ஊற்றிருந்தோம். இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. அந்த வெங்காயம், சின்ன வெங்காயமும் இதுவும் நல்லா ஒன்று சேர்த்து எவ்வளோ ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா பொடி இதில் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரம் இதே போதுன்னா நீங்கள் இந்த பவுடரை ஆட் பண்ண வேண்டாம். எனக்கு எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்படுறதுனால நான் மிளகு பொடியை போடுறேன் இதில். இந்த பாருங்கள், அவள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டா மகன். உடையில இங்கிலீஷ் பேசியிருப்பாங்க. அவங்க வந்து நல்ல +2 வரை இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தா. அப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. எம்ஏ பிஎட்டும் இங்கிலீஷ் தான் போட்டிருக்கா. நான் வந்து படிக்காதனால நானும் என் வீட்டுக்காரும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும்னு மகளை நல்லா படிக்க வச்சுருக்கோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.